வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளான அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் 2 சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருக்கோம். படத்தை மக்கள்கிட்ட அழகாக எடுத்துகிட்டு போய் காட்டுறது ஊடகத்துறை தான். இந்த படத்துக்கு மேலும் படத்துக்கு விளம்பரம் கிடைச்சி இன்னும் இந்த படம் பெரிய ஹிட் அடிக்கணும் பகவான வேண்டிக்கிறேன். நன்றி. சார் வாழ்த்துக்கள். அடுத்ததா பேச போறவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பொண்ணு மஸ்காரா வச்சாலும் நம்ம கண்ணு அவங்க மேலதான் போகும். ஆனா மஸ்காரா கேர்ள் அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்கக்கூடிய கிளாம் கேர்ள் நம்மளுடைய அஸ்மிதா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உருட்டு உருட்டு மூவி. டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி தான் மூவியே இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும்ல, நல்லா இருக்கு. ஸோ என்ஜாய் ரியலி. அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. எனக்கு நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன், பட் இதில் ஒரு கேரக்டரோட சாங் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் என்னோட நடிச்ச கோஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு முகம் சொல்லிக்காம எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. எஸ், 3 பேருமே மேடையில ஏற்றும் போது ஒன்னா ஏத்தணும், அதே மாதிரி ஒன்னா பேச வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஹேமா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உருட்டு உருட்டு மூவியோடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஈகோ இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹீரோயின் அண்ட் நாங்கள் கோஆர்டிஸ்ட் 3 பேரும், சுகிமா அண்ட் அஸ்மிதா, நான், ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில். ரித்து ஹீரோயினா இருந்தாலும் எங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோயினுக்கு வெல்கம் பண்றேன், வெல்கம். அண்ட் இந்த சாங்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒர்க் பண்ணும்போதும் சரி, இப்ப பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். கண்டிப்பா இந்த மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோட தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ ஆல். 3 ரோசஸ் மாதிரி இருக்கிற இந்த 3 அழகிகள்ல 2 பேர் பேசிட்டாங்க. அடுத்ததா சுகி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முழு பேரு சின்னாவப்பட்டி சுகி. திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற சின்னாவப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நிறைய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன். இடையில நான் சார் கூட டேரக்டர் கூட படம் பண்ணும்போது, வேற ஒரு படம் பண்ணும்போது சொன்னாரு, நான் படம் பண்ண உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாரு. ஆனா மனுஷன் கோயில ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க. ஆனா மாஸ்டர் ஒத்து வச்சாரு. வெஸ்டர்ன் காஸ்டியூமும் எனக்கு காஸ்டியூம் செட் ஆகல. நான் எப்பயுமே சாரியில் தான் இருப்பேன். நீ ஆடுமா, ஏதோ உனக்கு வரதான் பண்ணுமா அப்படின்னாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. ஜாம்பவான்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேம், அடுத்ததா படத்துடைய பாடல்கள்லாம் பார்த்தோம். நம்ம பார்த்த அந்த கானா சாங்க நமக்காக எழுதியிருக்கக்கூடிய பெப்சி தாஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். டைரக்டர் சார் என்னை பார்க்கும்போது கீக்கிற மாதிரி ஒரு சாங் எழுதணும்ப்பா அப்படின்னாரு. கீக்கிற மாதிரி இல்லை, டாரா கீக்கிற மாதிரி இருக்கு சார். இதே நல்லா இருக்கு, இதே வச்சுக்கலாம். டாரா கீச்சு குட்டா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த சாங்கு. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல.
35 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள். ஸோ அந்த பாட்டு இப்போ பிறந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் எல்லோரும் எனக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். பெரியவங்களுக்கும் வணக்கம், நன்றி. வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. கேட்கணும்னு தோணி இருக்கும். பட் அந்த பாடலை வந்து நமக்காக எழுதின திரு பாஸ்கர் அவர்கள், ஸோ லிரிசிஸ்ட் பாஸ்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன். ரொம்ப நிரசா இருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு சார், ப்ரொடியூசர் சார், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் ஏறும்போது இங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் கூட மறந்துட்டேன். கடவுள் சரி மனுஷங்க நன்றி எல்லாருக்கும். பாடம் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேர்தலில் பாருங்கள். அடுத்த நிறைய வாய்ப்புகளுக்காக காத்துங்க. பிடிச்சிருந்தா அடுத்த வாய்ப்பு கொடுக்குங்க. நன்றி. வாழ்த்துக்களுங்க. அடுத்ததா படத்துடைய கதாநாயகி, அவங்களுக்கு தமிழ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் இல்ல, இருந்தாலும் இந்த மேடையில வந்து முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆடியோ லான்ச் உள்ள வரதுக்கு முன்னாடி பெருசாலாம் எல்லாமே எழுதி வச்சு அதை பலமுறை பிராக்டிஸ் பண்ணி தமிழ்ல பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேடைக்கு நம்ம இந்த ஆடியோ லான்ச் மேடைக்கு வந்து இவ்வளவு டெடிகேஷனா இருக்காங்கன்னா படம் முழுக்க எந்த அளவுக்கு டெடிகேஷனா ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா கணிக்க முடியுது. படத்துடைய கதாநாயகி ரித்விகா ஸ்ரேயா அவர்களே பேசுவாங்க. All the respected guests, family and friends, அனைவருக்கும் நன்றி for being here. உங்க பிஸி ஸ்கெடியூல்ல டைம் எடுத்து நீங்க இங்க வந்திருக்கீங்க, அதே பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. And to all my especially my mom and dad, இங்க வந்திருக்காங்க all the way from Bangalore எனக்காக. நான் being my first movie, அவங்க இல்லாம நான் இங்க நின்று பேசியிருக்க மாட்டேன், இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு. இங்க நான் நின்று பேசுறேன்னா இட்ஸ் a very big thing for me. ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்றியம்மான்னு ஒரு கால் வந்துச்சு, வாழ்க்கையை மாத்துச்சு. இப்போ உங்க முன்னாடியே நிக்கிறேன். ஸோ உங்க சப்போர்ட் இல்லாம நான் எங்கேயும் போக போறது இல்லை. ஸோ இந்த கோ-ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. அண்ட் டு ஆல் மை டெக்னீஷியன், டிரெக்டர்ஸ், அசோசியேட்ஸ், cameraman and Raju Akka especially, and Lakshman sir, Nendira master, Mota Rajendra sir, Prakash master, அனைவருக்குமே ரொம்ப நன்றி. என்ன ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்ன அவ்வளோ அழகா பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்க சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. ஸோ கீப் மீ ஆஸ் உங்க தமிழ் பொண்ணு. ஏத்துக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மூவி பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா நம்ம இந்த மூவி பண்ணுவோம், அவ்வளவு சந்தோஷம் நீங்க பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா பேச போறவர் பார்த்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்த ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு காமெடி நடிகர் அப்படின்னா திரு விவேக் அவர்கள் தான். விவேக் அவர்களோட இணைந்து பல படங்கள்ல பணிபுரிந்த திரு நடேசன் அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். ஜாம்பவான்களுக்கும் நன்றி, டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. என்ன இவங்களோட சரிசமமாக அமர வைத்த டைரக்டர் பாஸ்கர் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்கள் அண்ணன் எங்கள் ஊர் தலைவர் KPN மகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சொன்னார், அண்ணே நடேசன் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு. ஏன் சார் நானே தான் நடிக்கணுமா? ஆமாம், அது வயசான கேரக்டர், நான் 40 வயசானவனால அப்படின்னு. இல்லை நீங்கள் நடிங்க, அதில் அந்த ஹீரோயினி படம் தான் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு என்னை டப்பிங் பேசும்போது எனக்கு அந்த டைரக்ட் சொல்லி கொடுத்து வரல. உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு, ஏம்மா அந்த பொண்ணு சரியாக பேச மாட்டேங்கிறாருமா, கொஞ்சம் பேச வைமா. அந்த பொண்ணு ஹாய் டார்லிங், அம்மா என்னம்மா எங்கம்மா நீ டாடி சார் இருக்கு சார், பேசுங்க சார் டாடி, பேசுங்க டாடி. அப்புறம் பேசுறேன் பத்தியா பத்தியா, இப்போ பேசுற பத்தியா, இப்போ பேசுற பத்தியா அப்படின்னாரு டைரக்டர். ஆனால் நல்ல 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 கேரக்டர் கொடுத்தாரு. மிக்க நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் அண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி legends, thank you Appa and thank you family for coming here and blessing this function and show. And என் கூட நடித்தவங்க எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம்
அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கஷ்டத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட். நம்ம ஜெய் அண்ணன் வந்துட்டு ப்ரொடியூசர் சார், அவர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அழகாக கம்ப்ளீஷன் பண்ணி இன்னும் சூப்பராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் பாது அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாட்டை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டீமுக்கு ஐ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நம்மலாம் இன்னும் வளர்கிறதுக்கு உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டு யாருக்கு போடுறது? விக்ரம் சார் அவர்கள் புது வசந்தம் படத்தில் வந்து ஆனந்த் பாபு சார் வந்து பெரிய லெவலில் நடிக்க வச்சு வேற லெவலில் பண்ணி அந்த லெவலில் பண்ணதுனால ஆனந்த் பாபு சார் அவர்களுக்கு விக்ரம் சார் அவர்கள் முன்னாடி கொடுத்தவர். நீங்கள் போடுங்க ஒன்று போடுங்க. கஸ்தூராஜ் சார் இயக்குனர் பாஸ்கர் அவர்களுக்கு கஸ்தூராஜ் சார் அவர்கள் முன்னாடி கொடுத்தவர். இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து முன்னாடி கொடுத்தோம். நடுவில் சார் எல்லாம் போடுங்க போடுங்க சார் போடுங்க நீங்க தான் உலகம். ஓகே, அப்படியே இசையை வெளியிட்டுருமா? வெளியிட்டா நல்லா இருக்கும். சார் ரெடி அப்படியே